கார்காரனுக்கு கால் பண்ணால் கார் வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஆலையார் டேம் வந்தோம். நாங்கள் வந்த நேரம் ஆலையார் டேம் மூடி இருக்கு. ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. ஹாய் காய்ஸ், டே 2 ஆஃப் வால்பாறை. இப்போ தான் ஏஞ்சோம். டைம் வந்து 7:30 ஆர் சம்திங் ஏதோ ஆகுது. இப்போ வந்து இன்றைக்கி டே 2ல் எங்கெங்கே போகிறோம் அப்படின்லாம் சொல்லி பார்க்கலாம். இதோ இப்போ தான் எல்லாருமே ஏஞ்சி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். பாதி பேர் குளிச்சிட்ருக்காங்க, தங்கச்சிங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரெண்டாவது நாள் பயணம் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். சரி, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். யார் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுறா? பண்ணுங்க. இதுதான் அங்கிள் எங்கள் கேங்கு. நாங்கள் எல்லாருமே சிஸ்டர்ஸ். நாங்கள் ட்ரெயினில் வந்தோம் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே கேப் புக் பண்ணி நேற்று மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு உட்காரு. வியூக்கு ஆப்போசிட் நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கல் தோசை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம். டிரைவர் அண்ணா இவங்க தான். ப்ரோ ஹாய் சொல்லுங்க. அண்ணா என் சேனல் ஹாய் சொல்லுங்க. இவர் தான் காய்ஸ் எங்களை வந்து 3 days பத்திரமா வந்து பார்த்துக்க போறாரு. எங்களுடைய எல்லாரோட உயிரும் அவர் கையில தான். ஐயோ, அண்ணா ஒரே மழையா இருக்கு அங்கிள். சாப்பிட்டு ஏறினாலே வெயில் இருக்குமா? வெயில் தான் வேணும். அப்படியா? இன்னைக்கு மழை வெயில் தான். ஆஹா இல்ல, இன்னைக்கும் இங்கதான் ஸ்டே. நாளைக்கு நைட்டு தான் கிளம்புவோம். மழை வேணாம். பெரிய இலை வந்துருக்கு. போடணும் பாதி எனக்கு. Few moments later. போயிட்டே இருக்கும். எங்க ரூம் ஸ்டே எங்க, அதுக்கு பக்கத்துலயே அந்த ஒரு ஹோட்டல். எங்களோட கேப் ரெடியா இருக்கு. நாங்க போயிட்டு இருக்கோம். வாமிட் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக டீ எஸ்டேட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கோம். எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்றாங்கன்னா, ஐஃபோன் நான் வச்சுருக்கேன், அதுக்கு தான் கூப்பிட்றாங்க. இல்லைன்னா எப்படின்னா சாவுன்னு விட்ருவாங்க. திருப்பியும் எங்கள் ஃபோட்டோ. இப்போ தான் ஒரு இடத்துல ஒரு வியூ பாயிண்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோஸ் எடுக்கணுமா? மேடம் எப்படி ஃபாரினர் மாதிரி இருக்காங்களா? இப்போ வந்து இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட். என்ன வியூ பாயிண்ட் அது? நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நல்ல முடி வியூ பாயிண்ட்டு வந்து இந்த சைடு போனோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல முடி வியூ பாயிண்ட் போட்டிருக்கு. இங்கே வந்து மிருகங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் எந்த மிருகமும் பார்க்கல. ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அன்பெய்டு ஃபோட்டோகிராஃபர் சொப்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. ஹாய் காய்ஸ்,
எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துக்கு போவோம். மெர்சி நடிச்சேனா இந்த மரத்துல ஆரஞ்சு கலர் பூ கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து டீ மரமா. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஏறணுமாப்பா. ஆனால் செம்ம வியூவு. இங்கே வந்து இன்டர்நெட் இல்லை, ஃபோன் கால்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நிம்மதி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வாவ், பஞ்ச் டைலாக் இல்லை, உண்மையிலேயே இதை 7th ஹெவன்னு சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பொய்லாம் இல்லை, உண்மை. நீங்களே பாருங்க. ஏங்க வால்பாறைக்கு வாங்க. இப்பதான் கொஞ்சு நடந்து கால்லாம் வலி எங்கேயோ போறோம். இப்பதான் வியூ பாயிண்டே பார்க்க போறோம்னா பாத்து. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வியூ பாயிண்ட் கிடையாதான், சும்மா போட்டோ எடுக்கிறதோட சரி. ஆனா நாங்க நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படி கரெக்டா அக்யூரேட்டா வந்து இன்னும் நாங்க போல. அது வந்து இப்பதான் போக போறோம். மூச்சு வாங்க. கண்டிப்பா வால்பாறைக்கு வாங்க. அதுவும் கப்பிள்ஸா வந்தீங்கன்னா வேற லெவல். கொஞ்சம் மூச்சு வாங்குது. மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஒரு கேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன். பாயிண்ட் அப்படின்னா இதுதான் நிஜமா. ஐயோ செம்ம வியூ, வேற லெவல்ல இருக்கு நிஜமாவே. ஐயோ வர்த்து நிஜமா. இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நாங்க வந்து வியூவை பார்த்துட்டு கீழே போயிட்டு இருக்கோம். ஏறதோ கஷ்டமா இருக்கு, இறங்குறதோ கஷ்டமா இருக்கு. உருள்றது கஷ்டமா இருக்கு. உருண்டு போனா உயிர் இருக்காது. ஆனாலும் நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். கூட்டமா இல்ல, இப்ப கொஞ்சம் லைட்டா கூட்டம் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா செம்ம வியூ, வேற லெவல் வியூ. நாங்க 3 பேர் இறங்கிட்டு வந்துட்டோம். பாதி பேர் பின்னாடியே இருக்காங்க. ஐயோ, இங்கெல்லாம் அறுவடை முடிஞ்சிச்சு. இங்க வந்து இன்னும் முடியல. ஹார்வெஸ்டிங். ஓகேண்ணா, அறுவடை முடிஞ்சிச்சு. ஹாய் காய்ஸ், நான் தான் வந்து ரூபோட அக்கா சொப்பன சுந்தரி. நோ சொப்னா. இவன் பேருக்கு மெர்சி என்கிற கீர்த்தி சுரேஷ். சுரேஷ் யாரு? சாம்பல். கீர்த்தி சாம்பல். மிஸ்டேக் ஆயிடுச்சு கைஸ், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே. கைஸ் எங்கள் காஸ்டியூம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். நாங்கள் வந்து அடுத்து வந்து எங்கேயே போகிறதா பிளான் இல்லை. பிளான் இருந்துச்சுன்னா போடுவோம். இல்லை, வேற ஒரு வியூ பாயிண்ட் இல்லை, ஏதோ வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எங்கள் வாட்டர் ஃபால்ஸில் ஒன்றுமே இல்லைங்க. எப்படியோ நாங்கள் போய் குளிக்கிற ஐடியாலாம் வரவே இல்லை இன்னைக்கு. நாங்கள் ஏன்னா நாங்கள் ஃபுல் மேக்கப்லாம் போட்டுட்டோம் கைஸ். அப்புறம் அப்படி இல்லை, எக்ஸஸ் ட்ரெஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல, எதுவும் எடுத்துகிட்டு வரல. அது ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்குது, போய் சொல்கிறாங்க. இல்லை, எல்லாமே ரூமில் இருக்குது. நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் தூங்கிட்டு இருந்தா கைஸ். ஸ்பாட் வந்ததும் ஏஞ்சிட்டா கைஸ். உங்களுக்காக எல்லாமே உங்களுக்காக தான் கைஸ், எல்லாமே உங்களுக்காக தான். அவ சீக்கிரமா ஏஞ்சிட்டா. அப்படி இல்லை, வியூ பாருங்க. ராம கால் நினைச்சதம். ராம for pure water. கால் ஜூ అంటుంది మ్యామ్.
ஏங்க கூழாங்கல்லாம் போகாதுங்க, கூழாங்கலுக்கு வாங்க. செம்ம ஜில்லு. ஆனா சேஃபா இருக்கணும், ரொம்ப ஸ்பீடா போகுது தண்ணி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. நிக்க முடியல. அங்க பாருங்க குட்டி பசங்க எல்லாம் அப்படியே ஜாலியா பிடிக்கிறாங்க அவங்க எல்லாம். மழை பெய்யுது, மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சாலும் வரமாட்டாளுங்க இவளுங்க. எங்களோட கொடை நோ காஸ்ட் கொடை. ஏய் சீக்கிரம் வா, கொடை வா, கொடை. காய்ஸ் மழை வருது காய்ஸ். நாங்க வந்து ஆத்த பார்க்கலான்னு வந்தோம். 6 மணி எங்களை துரத்திருச்சு காய்ஸ். ரொம்ப காய்ஸ். கூழாங்கல். இதுதான் வந்து கூழாங்கல்லாம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பாறைக்கல்ல எடுத்து காட்டுறா கூழாங்கல்ல. 1,000 years later. எல்லா சைட் சீயிங்கும் பார்த்துட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட போறோம் கைஸ். போனை வாங்கிட்டீங்க. ரூம்ல படுத்துட்டு இருந்தா கைஸ், சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொன்னே தெம்பா இழுச்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. இங்க மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. அங்க சாப்பிட போவோம், சாப்பிட வந்திருக்கோம். கிருஷ்ணா இன் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட. என் தங்கச்சிக்கு காலில் அட்டைப்பூச்சி கடிச்சு ரத்தமா வந்துட்டு இருக்கு. சிக்கன் ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. 3:45 ஆகுது. 3 பிரியாணி 3 சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணி வந்துருச்சு. சிக்கன் ரைஸ்க்காக நாங்கள் 4 பேர் வந்தோடனே நம்ம சாப்பிடலாம். தட்டு வந்துருச்சு, சிக்கன் ரைஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு வந்துட்டு இப்போ நாங்க அடுத்து ஒரு படமாவை பார்த்தோம். எதுக்கு இந்த சீன்? சர்ச்சுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டே போல, செகண்ட் டே வந்து கடவுளை தரிசிக்க போறோம். அங்க போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க எப்படி இருக்கு எல்லாம் பார்க்கலாம். சர்ச்சுக்கு போறோம்ல, அது எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர். நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து 7 கிலோமீட்டரா அந்த சர்ச்சு. ஆனால் 1 கிலோமீட்டர் போகிறதுக்கே எங்களுக்கு நாக்கு தள்ளுது. நல்லா தான் இருக்குது ட்ரிப்புலாம், ஆனால் ட்ராவல் தான் எங்கள் யாருக்குமே ஒத்துக்கலை. போயிட்டே இருந்தோம், வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நின்றுட்டோம். மழை பெய்யுது. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துட்டு உங்களை நெக்ஸ்ட் சர்ச்சில் மீட் பண்ணுறோம். மழை பெய்யுது, பின்னாடி வியூவே தெரில, ஒரே ஃபாகாக இருக்கு. ரொம்ப மழை பெய்யுது. ஆனால் பண்ணுற அட்டோலியும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு உங்களை சர்ச்சில் மீட் பண்ணுறேன். பாய். ஃபைனலாக வேளாங்கண்ணி சர்ச்சு வந்தாச்சு. ஓ கரெக்டாக டைம் வந்து 6:30 கிட்ட ஆகுது. இந்த சர்ச் நேம் வந்து அன்னை வேளாங்கண்ணி சர்ச். இது வந்து கருமலை கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இது ஸ்டெப்ஸ் தான் ஏறி போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறது ஒரு பெரிய டாஸ்க். ஆமா, அதுவும் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. காலை தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டெப்ஸ்க்கு வந்து கடவுளுக்காகன்றப்போ நம்ம என்ன வேணா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பயபக்தியோட போங்கடி. ஏசப்பா இந்த பிள்ளைய ஆசீர்வதிமா. அப்பா இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு பக்கத்துலயே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட சவுண்ட் கேட்கும். நீங்க வந்து சண்டே டைம்ல நீங்க இங்க வந்தீங்கன்னா 12 o'clock மாஸ்க் இருக்கு. மாஸ்க் இல்ல, மாஸ், சாரி. டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. சர்ச்சு வந்து க்ளோஸான்னு தெரியல. வெளிச்சம்
நிஜமே நம்ம எத்தனை போவேன் எங்கள் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச்சு மூடி இருக்கா திறந்துருக்கான்னு தெரியல, பார்ப்போம். 4 ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு எதுவும் இல்லை, சர்ச் க்ளோஸ்டு. அதனால் திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு இல்லை, ஆமாம் ரூமுக்கு போகிறோம். மழை இங்கே திடீர்னு நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யுதுப்பா இங்கே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சர்ச்சு ஓப்பனில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், க்ளோஸில் இருக்கிறதுனால இப்போ நைட்டு வந்து டின்னர் சாப்பிடுவோம். இதுவும் எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே One eternity later. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம், நைட் டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம்.